சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு 2 விதமாக நம்ம சொல்லலாம். அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது ஒரு 30 வருஷம் கழித்து, 18 வருஷம் கழித்து நமக்கு ராசிக்கு கேது பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. 11ல் குரு வரப்போகிறார். அதாவது பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நெருப்பு ராசிகளுக்கு ராகு பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏங்கய்யா கேதுவுக்கு பகை கிடையாதா அப்படின்னா, பகை கிடையாது. அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு இதில் கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மேஷத்தில், மகம் சிம்மத்தில், மூலம் தனுசுல அமைஞ்சிருக்கு. அதனால் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. ஆனாலும் சர்ப்பகிரகங்கள் தான். அஷ்டமத்து சனி தான். அப்போ என்ன நடக்குங்கய்யா அப்படின்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலைக்கு போக வேண்டிய சூழல்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூரில் போய் வேலை பார்க்குறது அல்லது வெளியூரில் போய் தொழில் பண்ணுறது, தொழில் நிமித்தமாக நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆச்சா. அடுத்தது அஷ்டமத்து சனி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதாவது சிம்மராசியை பொறுத்தவரை நீங்கள் கோயிலுக்கு போங்க, அப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். செய்ய வேண்டிய மெயின் பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. நிறைய பிடிவாதம், முன்கோபம், எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றாத தன்மை இதெல்லாம் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. வந்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிங்கிறது நமக்கு எதுவும் செய்யாது. ஆனால் அதே வேளையில் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது திருமணம் சம்பந்தமான முக்கியமாக இந்த சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதி விட்டு சாதி லவ் பண்ணுறவங்களுக்கு அது மேரேஜில் போய் முடியும். மதம் விட்டு மதம் லவ் பண்ணுறவங்களுக்கு மேரேஜில் போய் முடியும். அது மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக தவம் இருந்தவர்களுக்கு முருகன் மாதிரி அருமையான ஆண் வாரிசு உண்டு, கண்டிப்பாக உண்டு. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான முயற்சி, கவனம், சிரத்தை என்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு.